என்னோட லேசர் பீம் ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால இத பாதிக்கவே பாதிக்காது. ஆனா எதுவுமே இல்லாததுக்கு அது பரவாயில்ல. சீக்கிரம் ஏதாவது பண்ணு, அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. என்னால அதை எட்டி கூட உதைக்க முடியாது. ஒரு ஐடியா இருக்கு, எல்லாருமே அதோட முதுகுல ஏறிக்கலாம் வாங்க. வாக்கி டாக்கி ஆன். வாக்கி டாக்கி ஆன். வீர், இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு தாத்தா கிட்ட பேச முடியாதா? சொல்லு. தாத்தாக்கு என்னோட வார்த்தையே புரியல. அது மட்டும் இல்லாம அவரு பேசுறத கேட்டா என்னோட காதே போயிடும் போல இருக்கு. நாம இந்த தேனிய நம்மளோட வீடு வரைக்கும் கொண்டு போகணும். ஜம்ப் ஜம்ப். அப்பாடி, எப்படியோ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். நல்ல சாஃப்ட் லேண்டிங் கிடைச்சது, அதனால அடியும் படல. ஆச்சு ஆச்சு ஆச்சு. இந்த இடத்துல வெஜ் பீஸா நல்லா இருக்கும்னு யாரும் என்கிட்ட சொன்னாங்க. இங்க கொஞ்சம் கவனமா பாருங்க, இது நான்வெஜ். ஹெல்ப்! வீர், அவருக்கு எதுவுமே கேட்கல. என்ன பண்றது? ட்ரில் சூட் ஆன். ட்ரில் சூட் ஆன். தப்பிச்சிட்டோம். ஓகே நண்பா, அப்புறம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் பீஸா. ஓ நோ, அவங்க ரெண்டு பேரும் அந்த பேக்ல இருக்காங்களே. Mad Max. டிம்பக்டு, இங்க பாரு என்னோட புதிய கண்டுபிடிப்ப. இந்த அழகான சின்ன செடி இந்த ரிமோட் பட்டனை அழுத்தின உடனே ரொம்ப பெருசாகிடும். அதுக்கப்புறம் இது நடக்கிற ரோபோட் ட்ரீயா மாறிடும். பாரு, இந்த ட்ரீயே ஒரு ஆயுதம், இதோட ஃப்ரூட்ஸும் ஒரு ஆயுதம். இதுல இருந்து வெளிவர கேஸ் இருக்கே, அது நகரத்து மக்களை எல்லாம் இரும வச்சு அப்படியே தூங்க வச்சிடும். அதுக்கப்புறம் வீர் இதோட சண்டை போட கண்டிப்பா வருவான். அதுக்கப்புறம் இது வீரை பிடிச்சு கண்டிப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடும். நீங்க ஒரு ஜீனியஸ் பாஸ், நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். இந்த ட்ரீ பெருசானதுக்கு அப்புறம் இதுல ஒரு ட்ரீ ஹவுஸும் கண்ணுக்கு தெரியும். நீ அந்த ட்ரீ ஹவுஸ்ல போய் ஒளிஞ்சிக்க. அங்கிருந்தே நீ இந்த ரோபோட் ட்ரீயை கண்ட்ரோல் பண்ணிக்க. இந்த ரிமோட்டை பிடி. ஓகே ரோபோட்ரி, நாம ஆபரேஷன் வீர ஆரம்பிக்கலாம். ஒரு ரோபோட்ரிய கொண்டு வந்திருக்கான்னு வீர் கிட்ட சொல்லி ஆகணும். வீர், வீர் சீக்கிரமா போலாம். டிம்பக்டு ஒரு ரோபோட்ரிய கொண்டு வந்திருக்கான். அது பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. விங் சூட் ஆன். விங் சூட் ஆன்.
வேக்யூம் கிளீனர் ஆன். வேக்யூம் கிளீனர் ஆன். பசங்களா, நான் ரொம்ப சோகத்தோட ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்கூலை மூட போறோம். இந்த ஸ்கூல் நிலத்தோட சொந்தக்காரர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பில்டர் கிட்ட இந்த விஷயத்த பத்தி அவர் பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் வேற ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிக்கிட்டு சேர்ந்துடுங்க. சார், அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? உங்க பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏன் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணீங்க? நான் இந்த ஸ்கூலோட ஓனர் இல்ல, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான். நான் ஓனர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். பிரின்சிபல் சார், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. இத்தனை பசங்களுக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்க? ஆமா, உன் பேர் என்னப்பா? எந்த கிளாஸ்ல படிக்கிற? உன்னால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலையா? நான் இந்த ஸ்கூலோட ஓனர் இல்ல, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஃபைனல் டிசிஷனை எடுத்தவரு ஸ்கூலோட ஓனர் தான், புரியுதா? சார், சார் நான் சொல்றத கேளுங்க. சார், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நீங்க இப்படி போக கூடாது. சார், நம்ம பிரின்சிபல் சார் ரொம்ப மாறிட்டார்ல. அவருக்கு என்ன அடையாளம் கூட தெரியல. வீர், இத நம்ம சாதாரணமா விட்டுற கூடாது. நம்ம இதுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். சிண்டு, நாம அந்த பில்டரை பயமுறுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்மளுக்கே கிடைச்சிரும். ஓகே, அப்படின்னா நம்ம பூதமா மாறி அவரை பயமுறுத்தலாம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். யாருப்பா நீ? என்ன வேணும்? ஸ்கூலை ஹோட்டலா மாத்த போறீங்களா? அங்க இருக்கிறவன் நானு. அத தயவு செஞ்சு நீங்க ஹோட்டலா மாத்த கூடாது, ப்ளீஸ் அங்கிள். நீ அங்கதான் தங்கியிருக்கியா? அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அங்கதான் ஹாஸ்டலே இல்லையே. அங்க நான் 100 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் அந்த ஸ்கூலோடைய பூதம். அந்த ஸ்கூல்ல படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். நீ பூதமா? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன குடிக்கிற? ஹாட்டா வேணுமா, கோல்டா வேணுமா? நான் ஒண்ணு உங்ககிட்ட சும்மா விளையாட வரல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப பாருங்க, என்னால என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்க. நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வாவ் வாவ், என்ன ஒரு சூப்பரான மேஜிக். இதை எப்படி பண்ண? இதை எனக்கும் சொல்லி கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதை எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுக்கறியா? நான் ஒரு பூதம். நான் யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். என் பேச்ச கேளுங்க. ஸ்கூல் இருக்கிறபடியே இருக்கணும், இல்லனா ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மேஜிக் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் சொல்லி கொடு. நீ என்ன கேக்குறியோ அதை கொடுக்கறேன். நீங்க என்ன சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு என்ன பார்த்து பயப்பட மாட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு இன்னும் பெரிய பாடத்தை சொல்லி தருவாங்க. டீம் பேக் 2, இதுதான் ஸ்ட்ரிங்கிங் கன். இதுல ஒரு கிரீன் பட்டன் இருக்குல்ல, அதை வீரை பார்த்து பிரஸ் பண்ணா அவன் அப்படியே குட்டியா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவனை ஒரு சின்ன பாக்ஸ்ல அடைச்சி இங்க கொண்டு வந்துடு. போ, சீக்கிரம் கொண்டு வா. நீங்க ஒரு ஜீனியஸ் பாஸ். நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். She is right, boss. She is right. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது பாஸ். இந்த கிரீன் பட்டனை அமுக்குனா வீர் சின்னதாயிடுவான். ஆனா இந்த ரெட் பட்டனை அமுத்துனா என்ன ஆவான்னு நீங்க சொல்லவே இல்லையே என்கிட்ட. டீம் பேக் 2, என்ன சீக்கிரம் பெருசாக்கு. டீம் பேக் 2. பாஸ் பாஸ், எங்க போயிட்டீங்க நீங்க? என்ன நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே பாஸ். பாஸ், ரெட் பட்டன் எதுக்குன்னு நீங்க சொல்லுங்களேன் பாஸ். டீம் பேக் 2, கொஞ்சம் கீழே பாரு, கீழே பாரு. எவ்வளவு சின்ன பூனையா இருக்கு. இந்த பூனையை நான் சாப்பிட்டு என்ன மாதிரி எலிகளை சாப்பிட்ட பூனைகளை நான் பழிக்கு பழி வாங்க போறேன். பாஸ், பாஸ், சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. இல்லனா வரலாறுல எலி பூனையை சாப்பிட்டதா ஆயிடும் பாஸ். ரொம்ப கொடுமையா இருக்கும் பாஸ். பாஸ், டிம்பக்டு, இங்க பாரு. டிம்பக்டு. பாஸ் பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க? என் கண்ணுல நீங்க படவே மாட்டேன்றீங்களே. I am mad, very very mad.
பாஸ் பாஸ் நீங்க ஏன் இவ்வளவு சின்னதா ஆயிட்டீங்க பாஸ்? என் ஷோல்டர்ல ஏன் பாஸ் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? டிம்பக்டு சீக்கிரமா என் பக்கம் கண்ணை திருப்பு. அது மட்டும் இல்ல, ரெட் பட்டனையும் அழுத்து. டிம்பக்டு, என் வாழ்க்கையை வீணாக்குறதுக்கே என் கூட இருக்கியா நீ? போ, வீர போய் சின்னதாக்கி இங்க கொண்டு வந்துரு. ஓகே பாஸ், ஓகே.